உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி கணியின் அன்பான வணக்கம். இப்போ நம்மளுடைய ஓவிய நுண்கலை இன்ஸ்டியூஷன்ல நடப்பு பேச்சு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதில் மாணவர்கள் பயின்று அவங்களுக்கு உரிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேட்ச் இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள்களுக்குள்ள அது என்ன முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த புதிய பேட்ச் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதுவரையில் இந்த புதிய பேட்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த 2000 ரூபீஸ் கட்டி 10 வீடியோக்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்றத நம்புறோம். இப்போ இதனுடைய இந்த கோர்ஸனுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம போன்ல நிறைய பேசியிருந்தோம். இருந்தாலும் இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை பற்றிய சில விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட பாடத்திட்ட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம கோர்ஸுக்குள்ள என்டர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இந்த ஓவிய நுண்கலையில நல்ல ஒரு பரிச்சயம் இருந்திருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நல்லாவே வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஓவிய கலையை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 6 மாத டூரேஷன்ல படிக்க போறோம் அப்படின்றதுல ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய திறமையை ஒவ்வொரு கோணத்தில் நம்ம இதை கொண்டு போய் நம்ம ஒரு அருமையான நிலைக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி நம்ம படிக்க போறோம். இப்போ மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 31 இறுதியில தீபாவளி பண்டிகை வருது. அப்போ அதன் நிமித்தம் தமிழகம் எங்கும் இந்த பஸ் ட்ரெயின் இதெல்லாம் அதிகமான ஒரு கூட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இப்போ மாணவர்கள் போறதுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழல் அப்படின்ற அடிப்படையில் வச்சு நம்ம அது தீபாவளி பண்டிகை முடிந்தவுடன் ஒரு நாள் குறிக்கப்பட்டு மிக ஷார்ட் பீரியட், அதாவது தீபாவளி முடிஞ்ச உடனே அங்கிட்ட ஒரு 4-5 நாள்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை முடிச்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால மாணவர்கள் எல்லா விதமான நிலைகளுக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே தயாரா இருந்துருக்குங்க. அப்போ நமக்கு அந்த நாள் குறிக்க போகும்பொழுது எந்த இடத்தில் நமக்கு அந்த வகுப்பு நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம் வாட்ஸ்அப் மூலமாக. அந்த இடத்துல எல்லாருமே அசம்பிள் ஆகிறோம். அன்னைக்கு இன்னும் கூடுதலான இந்த பயிற்சிகளை பற்றிய விளக்கங்களை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம வகுப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதனால மாணவர்கள் இது இந்த பயிற்சிக்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கொஞ்சம் அதற்காக தயார் நிலையில இருந்துக்கணும். இப்ப அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நேரில் வரும்பொழுதும் ஒரு அமௌண்ட் கொண்டு சொல்லியிருக்கிறோம். அதனால எல்லாருமே ஒரு தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒரு கல்வி நிலைக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா நம்மை முழுமையாக அதுல மிக சரியான ஒரு நபராக என்ன செஞ்சுக்கணும், ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கடமை. இந்த கோர்ஸுக்குள்ள வர்றதுக்கு மாணவர்கள் மிக ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த தீபாவளி பண்டிகையை அடுத்து நாம நேர்ல சந்திக்கக்கூடிய அந்த நாள்ல நேரில் வரும்பொழுது என்னென்ன மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நம்ம அறிமுக வகுப்புக்கு நம்ம என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் என்ன சொல்லிடுவோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவோம். அந்த வாட்ஸ்அப்பில் சொன்ன விஷயங்களை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்றைக்கே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆரம்ப நிலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த 10 வீடியோக்கள் வாங்கின மாணவர்களுக்கு புத்தகத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம். புத்தகங்களை பெறாத மாணவர்கள் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த நேர்ல வர நாள்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புத்தகத்தை வாங்கிக்கலாம். பாடங்கள் நடந்த போகும்பொழுது மட்டும்தான் அந்த புத்தகம் நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால புத்தகங்கள் எப்பொழுதுமே நம்ம கையில இருக்கணும் அப்படின்றது அவசியமான ஒன்று.
வந்து வருமானம் வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நமக்கு அந்த புகழ் அப்படின்றது வேணும்னா திறமை வேணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க இந்த 6 மாத டியூரேஷன்ல படிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முதல்ல நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா சில பேர் சான்றிதழ் வேணும் சார் அப்படின்னு படிக்கக்கூடியவங்களும் சில பேர் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சான்றிதழ் மட்டுமே வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி விடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய உங்களுக்கு தெரியும், நிறையவே வந்து இன்னைக்கு போட்டிலாம் ஒவ்வொரு இடங்கள்லயும் நிறைய அதிகமாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த முழு திறமை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வேணும், அது திறமைங்கிறது இல்லாட்டி நம்ம அந்த ஓவியக்கலையில என்ன செய்ய முடியாது, அதை வந்து வெற்றி கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ள வந்து ஒரு சலுகைகள் வந்து நம்ம கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இலவசமா வந்து ஒரு 4 புக்கு, அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 4,500 அந்த மாதிரி வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து தவணை முறையில தான் நம்ம கட்டணத்தையுமே வசூல் பண்ண போறோம். அது ஒரு மாணவர்களுக்கு மிக முக்கியமான சலுகை அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திட்டங்களுக்கும் உரிய ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கடையில வாங்கி நம்ம தான் வரைவோம், கடையில வாங்கி வச்சுட்டு தான் செய்வோம். ஆனால் நம்ம கடையில வாங்கும் பொழுது கூட நமக்கு ஒரு கணிசமான ஒரு தொகையை குறைச்சு நல்ல ஒரு ரேட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பையுமே நம்ம அந்த கோர்ஸுக்குள்ள நம்ம இருக்கும்போது செய்வோம். அப்ப நமக்கு ஒரு கம்மியான ரேட்ல கிடைக்கக்கூடிய பொருட்களையும் வாங்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணி இந்த கோர்ஸை முழுமைப்படுத்தி பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வீடியோக்கள் 10 வீடியோக்களுக்கு தான் நம்ம இந்த 2000 rupees வந்து முதல்ல வாங்கி அதை நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனாக நம்ம கருதலாம். இப்போ இது போக வந்து இந்த பயிற்சி காலங்கள்ல பெயிண்டிங் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு சில பெயிண்டிங்ஸ்ல வந்து நம்ம கடையிலலாம் வாங்குறதே கிடையாது. அந்த பெயிண்டிங்ஸை வந்து நம்மளே எப்படி அதை கிரியேட் பண்ணிட்டு பெயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணி எப்படி நம்ம டிரா பண்றது அப்படின்றத பற்றிலாம் நம்ம அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து படிக்க போறோம். அதனால பல வழிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ள வந்து மாணவர்களுக்கு மிக ஒரு அருமையான பங்கு இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இப்ப இந்த 24 வேலைவாய்ப்பு துறைகள்னு இப்ப நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். அந்த வேலைவாய்ப்பு துறைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்ப இந்த நோட்டீஸோடைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அந்த நோட்டீஸ்லயே வந்து வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு 24 வகையான அந்த தொழில்துறைகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிவில் துறையில இருக்கக்கூடிய 2D 3D டிராயிங்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ், அப்புறம் ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் வுட் கார்விங் டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒர்க்கு வந்து இன்னைக்கு உலகளாவிய நிலையில ரொம்ப பிரபலமாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ஓவியக்கலையை அடிப்படையா படிக்க போகும்பொழுது இந்த ஒவ்வொரு துறைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே படிக்கணும் அப்படின்றதுதான். இடையில நான் அந்த விவரங்களை அப்புறம் சொல்லிடுவேன். இப்போ ஒரு சில பேர் வந்து உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் இந்த துறையில போறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு சார், இல்லாட்டி நான் அந்த துறையில போறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஸ்கோப்ல தான் வருவாங்க. அப்ப அப்படி வரும்பொழுது அதை பற்றிய முழுமையான விஷயங்களை வந்து எங்ககிட்ட கேட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்கு உரிய பயிற்சி முறைகள்ல எந்தெந்த பாடத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்றதையே நம்ம சொல்லிடுவோம். அப்ப அந்தந்த பாடத்திட்டங்கள் நீங்க என்ன ஸ்கோப்ல இருக்கீங்க அப்படின்றது அதை மட்டும் நம்ம வந்து ஒரு நல்ல பயிற்சி ஹெவியா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுல நல்ல ஒரு நமக்கு ஒரு பாண்டித்யம் இருக்கும், நம்ம ஒரு சிறப்புமே இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா அப்பப்ப நமக்கு பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து தேவையான படங்கள், வரைபடங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸாவே எடுத்து கொடுப்போம். நம்ம அதையுமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்து அதை தனியாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய ரிஸ்கான விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸுக்குள்ள அதிகமாவே இருக்கும். அதனால முழுமையாக வந்து நம்ம ஒரு கல்லூரியில வந்து நம்ம ஒரு 4 வருஷம் 3 வருஷம் டிப்ளமோ பண்றோம், அதுக்கு ஈக்குவலாக இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே மாணவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கலாம். அதனால நம்ம 6 மாத டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து வெரி ஷார்ட் பீரியடு. அப்ப நமக்கு வந்து அந்த கால வரையறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறுகிய காலமா இருக்கிறதுனால அதற்குள்ளாக நம்ம இத்தனை பாடத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருந்தாலும் கூட நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து நமக்கு இந்த ஓவியக்கலை முழுமையாக பலனளிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அடிப்படையா வச்சுக்கிட்டு நிறைய பயிற்சிகள் செய்யறது. ஒரு சாதாரண ஒரு பாடத்தை எடுத்துட்டோம், ஒரு பென்சில் டிராயிங் ஒரு பாடம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பென்சில் டிராயிங் சம்பந்தமாக ஒரு 5 பேப்பர் 10 பேப்பர் நம்ம வரைய சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற்போல் நீங்க ஒரு 10 பேப்பர் வரையணும் அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு உரிய ஒரு பயிற்சியில வந்து அடுத்த அப்டேட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த தீபாவளி பண்டிகையை கழித்து ஒரு நாள் நம்ம நேர்ல சந்திக்கிறோம். அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு
மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.